கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக நெல் அறுவடை பணி தொடங்கியுள்ளதால் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லை பெரியாறு பாசனத்தை நம்பி கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளான உத்தமபாளையம், கம்பம், சின்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 14,707 ஏக்கர் பரப்பளவில் நெல் விவசாயம் நடந்து வருகிறது. ஆண்டுக்கு 2 போகம் நெல் சாகுபடி செய்யும் நிலையில் கடந்த ஆண்டு போதிய மழையின்றி ஒரு போகம் மட்டுமே நெல் சாகுபடி நடந்தது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை நல்ல முறையில் பெய்ததாலும் முல்லை பெரியாறு ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்டதன் காரணத்தாலும் கடந்த ஜூலை மாதம் நடவு பணி துவங்கியது. தற்போது முதல் போக நெல் அறுவடை செய்து வருகின்றனர் விவசாயிகள். முதல் போக நெல் அறுவடை பணி நடந்து வரும் நிலையில் அறுவடை செய்யப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை வாங்க மதுரை, கும்பகோணம், தஞ்சாவூர் பகுதிகளில் இருந்து மொத்த வியாபாரிகள் வருகின்றனர். ஒரு மூட்டை நெல்லை அதிகபட்சமாக 750 ரூபாய் அளவிற்கு மட்டுமே வாங்கிச் செல்கின்றனர். தற்போது நெல் அறுவடை தீவிரமாகி வரும் நிலையில் அதிகப்படியான நெல் மூட்டைகள் வரும் பட்சத்தில் நெல் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் இதனால் நஷ்டம் ஏற்படும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் அரசே நெல்லை கொள்முதல் செய்யும் வகையில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் விலை முத போகத்திலே 700 800 தான் வித்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது இல்ல. அதனால கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நிர்ணய விலையை வச்சு கொடுத்தா தான் எங்களால தப்ப முடியும். தமிழ்நாடுனால இல்லைன்னா தமிழ்நாடுனால தப்பவே முடியாது சார். ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப பாதிக்கப்படணும். நெல் கொள்முதல் கம்மியாக போகுது. அதே மாதிரி வேலைக்கூலி அதிகமாக இருக்கு. எல்லாமே இந்த டீசல் விலை கூடினதுனால வண்டி வாடகை இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இதனால எங்களுக்கு பல அளவில் நஷ்டம் தான் எங்களுக்கு ஏற்படுது. இதனால விவசாயம் பண்றதுக்கே எங்களுக்கு சரியா முடியல. கடந்த ஆண்டு ஒரு மூட்டை நெல் 1100 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.